இந்த பதிவில் நம்ம எப்படி ஜாவா ரெக்கார்ட்ஸை நம்ம ப்ராஜெக்டில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஒரு கிளாஸ் ஜாவாவில் க்ரியேட் பண்ணும் பொழுது அதில் என்னென்னலாம் இருக்கணும்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணும் பொழுது அதில் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரைவேட் ஃபீல்டாக இருக்கணும், அதுக்கான கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கணும், கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட்ஸ் இருக்கணும், toString இருக்கணும், இன்னும் அட்வான்ஸ்டாக போனால் ஹேஷ் கோட் அண்ட் ஈக்குவல்ஸ் இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாவாவில் கிளாஸை டிஃபைன் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணும் பொழுது இதை ஃப்ரேம் ஒர்க்ஸ், அதாவது ஸ்ப்ரிங் பூட், ஸ்ட்ரட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கில் பயன்படுத்தும் பொழுது அது ஒரு டேட்டா கேரியராக நமக்கு பயன்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ்லேருந்து நீங்கள் ஒரு டேபிள்லேருந்து வேல்யூ எடுத்துகிட்டு வர்றீங்க. அந்த வேல்யூவை இந்த மாதிரி பிளெயின் ஓல்டு ஜாவா கிளாஸ் போஜோ கிளாஸுக்கு மேப் பண்ணி அது வழியாக ஓஆர்எம் ஃப்ரேம் ஒர்க், ஹைபர்நெட் இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி கிரெட் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் போஜோ அல்லது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு முறை நம்ம கிளாஸை க்ரியேட் பண்ணும் பொழுதும் நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டர், கெட்டர் அண்ட் செட்டர்ஸ், toString இந்த மாதிரியானதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப நம்மளே பாய்லர் பிளேட் கோடு மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக அதை ஒரே லைன்லேயே முடிச்சுட்டா என்ன அப்படிங்கிறது தான் அந்த ரெக்கார்ட். அப்போ இந்த ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஃபார்ம் ஆஃப் கிளாஸ். எனக்கு ஒரு டேட்டா பேஸில் டேபிள்ஸ் இருக்குது, இல்லை ஒரு வெப் சர்வீஸ் வழியாக ஜேசன் டேட்டா வருது. இந்த டேட்டாவை ஜாவாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா எனக்கு அங்கே ஒரு கிளாஸ் மேப்பிங்காக தேவைப்படும். அந்த கிளாஸுக்கு பேர் போஜோ ஆர் டிடிஓ, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை நம்ம ஒரு ரெக்கார்டாக க்ரியேட் பண்ணால் என்ன, ரெக்கார்டு ஒன்றும் கிடையாது, இது ஒரு ஃபார்ம் ஆஃப் கிளாஸ் தான். அங்கே ரெஸ்ட்ரிக்டட் ஃபார்ம் ஆஃப் கிளாஸ் அப்படிம்பாங்க. அதோட மீனிங் என்னன்னா இது டேட்டாவை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு மட்டும்தான். டேட்டா பேஸில் இருந்தோ வெப் சர்வீஸில் இருந்தோ ஒரு ஜேசன் ஃபைலையோ ஒரு ஜாவா ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கொண்டு வர்றதுக்காக தான் அந்த பர்டிகுலர் ரெக்கார்டையோ கிளாஸையோ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இதை ஒரு தடவை நீங்கள் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் மாற்றக்கூடாது. அது நாட் மென்ட் டு பி அல்டர்ட் அப்படிங்கிறோம். அதனால இதில் பார்த்தீங்கன்னா செட்டர் மெத்தட் இருக்காது. ஒன்லி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கும், கெட்டர் இருக்கும், toString இருக்கும், ஹேஷ் கோட் இருக்கும். ஆனால் செட்டர் இருக்காது. ஏன்னா இது இம்யூட்டபிள். ஆமாம், இம்யூட்டபிள்னா ஒரு தடவை அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ மியூட்டபிள் அப்படின்னா அதில் இருக்க வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் டியூரிங் யுவர் எக்ஸிக்யூஷன் டைம். அதனால் ரெக்கார்டு இம்யூட்டபிள். இப்போ இதை இன்னும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு சிம்பிளான எம்ப்ளாயி கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். அதில் செட் ஆஃப் ஃபீல்ட்ஸை வச்சு நம்ம நார்மலாக அதை ஒரு போஜோ கிளாஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதவே ரெக்கார்டை வச்சு நம்ம மாற்றி பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு இது தெளிவாக புரியும். இப்போ ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரலாக நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் முதல்ல ப்ரைவேட்டாக டிஃபைன் பண்ணுவோம். இது டேட்டா என்கேப்சுலேஷனுக்காக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் எல்லாம் பப்ளிக்காக கொடுப்போம் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு குயிக்காக நம்ம கன்ஸ்ட்ரக்டர், கெட்டர் மெத்தட்ஸ், toString இதெல்லாம் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 25 லைன்ஸ் ஆஃப் கோடு நான் இந்த எம்ப்ளாயி கிளாஸுக்காக எழுதியிருக்கேன். இதில் நான் செட்டர் யூஸ் பண்ணலை, ஏன்னா ரெக்கார்டு இம்யூட்டபிள் அப்படிங்கிறதுனால நான் அதை பற்றி நான் உங்களுக்கு இங்கே கொடுக்கல. அதனால் நீங்கள் ரெக்கார்டு அப்படின்னாலே அதில் ஒரு வேல்யூவை கன்ஸ்ட்ரக்டர் வழியாக ஒரு தடவை ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிறத நீங்கள் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதுக்கடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது செட்டரை வச்சு. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறணும். இப்போ இதை நம்ம எப்படி மெயின் ப்ரோக்ராமில் பயன்படுத்துவோம். இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிடலாம். இப்போ பப்ளிக் ஸ்டேட்டிக் வாய்ட் மெயிலில் நம்ம என்ன பண்ணுவோம், எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் வழியாக அந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். இப்போ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த toStringல என்ன இங்கே ரிட்டர்ன் கொடுத்துருந்தனோ அது நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் ஆகும். இதுவே நம்ம கெட்டை வச்சு நேமை தனியாக, சேலரியை தனியாக நம்ம வாங்கிக்கலாம். இது ஒரு நார்மல் ப்ராசஸ் இல்லைங்களா. எந்த ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம கிளாஸ் டெவலப் பண்ணாலும் அதில் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு கிளாஸில் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், கன்ஸ்ட்ரக்டர், கெட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம ரெக்கார்டுக்கு வரலாம். இதே ப்ரோக்ராமை நான் ரெக்கார்டில் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேமை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். இப்போ employee.javaக்கு பதிலாக நான் staff.java அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நான் அந்த கீவேர்டு யூஸ் பண்ண போகிறேன். ரெக்கார்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி
இதில் நீங்கள் 2 விஷயம் புரிஞ்சுக்கிறணும். இந்த ரெக்கார்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் மினிமம் ஜாவா வெர்ஷன் 14 இருக்கணும். என்கிட்ட 17 இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஒரு லைன் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி என்ன கிளாஸ் நேம், இது எம்ப்ளாயாகவே இருக்கலாம், பட் ஏற்கனவே எம்ப்ளாயி கிளாஸ் கிரியேட் பண்ணதுனால நான் staff.javaன்னு போட்டுட்டேன். அதில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸை உள்ளே எப்படி டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த பேரந்தசிஸில் கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி கொடுத்துட்டு சிம்பிளாக கேர்லி பிரேசஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த ஒரு லைன் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த 25 லைன்ஸ்க்கான கோடுக்கு சமம். அதை அப்படியே கம்பைலர் வந்து ரீக்ரியேட் பண்ணிக்கும். இப்போ இந்த ரெக்கார்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் இல்லைங்க, பாய்லர் பிளேட் கோடு எல்லாமே கம்பைலரே கிரியேட் பண்ணிக்கும். இப்போ நம்ம இந்த ரெக்கார்டை நம்ம மெயின் எம்ப்ளாயி டெஸ்ட்.ஜாவாவில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் toString அப்படிங்கிற ஒரு மெத்தட் இந்த ரெக்கார்டில் ஸ்பெசிஃபை பண்ணலை, பட் அதுவாக க்ரியேட் பண்ணிக்கும். ஏன்னா அதுதான் நமக்கு ரெக்கார்டோட யூஸே. இப்போ இந்த ப்ரோக்ராம் மறுபடியும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அதுவே toString கொடுத்துருச்சா. இப்போ நம்ம சேலரியை மட்டும் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாமா ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே staff.toStringக்கு பதிலாக staff.getSalary மட்டும் கொடுக்கலாம். இப்போ getSalary அப்படிங்கிற ஒரு மெத்தட் ரெக்கார்டில் இல்லைன்னு வருது. ஆக்சுவலாக நம்மளோட கன்வென்ஷனுக்கு getSalary, getName அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் வெறும் சேலரி அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணால் போதும். getSalary அப்படிங்கிறது தேவையில்லை. மறக்காமல் பேரந்தசிஸ் கொடுத்துடணும். இப்போ நம்ம இதே ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். எடுத்துக்கிச்சு பாருங்க, சேலரி மட்டும் வந்துருச்சு. இதே மாதிரி உங்களுக்கு நேம் வேணும்னா getNameக்கு பதிலாக சிம்பிளாக நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். நேம் வந்துருச்சா. இந்த மாதிரி ரெக்கார்டை நீங்கள் ஒரு லைன் ஆஃப் கோடு, ஒரே ஒரு லைன் தான் இல்லைங்களா, அந்த அத்தனை மெத்தட்ஸையும் இதுவே ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் கோட் டெவலப் பண்ணலாம். இதுக்கு ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின் என்னென்னா, நீங்கள் JDK 14 வெர்ஷன் பயன்படுத்தியிருக்கணும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் இன்னும் ப்ராஜெக்டில் JDK 8 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. JDK 11க்கு எல்லோரும் இப்போ மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுதான் அடுத்த பாப்புலர் லாங் டேர்ம் வெர்ஷன். இந்த 14 அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்மீடியட் வெர்ஷன். இப்போ ஜாவா 17 தான் அடுத்த லாங் டேர்ம் வெர்ஷன். பட் நீங்கள் 14க்கு மேலே எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் இந்த ரெக்கார்டு வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால் உங்களோட அந்த எடிட்டர் இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் எந்த ஜாவா வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லாட்டி இது எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ எனக்கு 17 அப்படிங்கிறதுனால அது 14க்கு கிரேட்டர் தென் வெர்ஷன் இல்லைங்களா, ஒர்க் ஆயிடுச்சு. பட் ஆனால் இங்கே பாருங்கள், இதை வந்து ஒரு லைன் ஆஃப் கோட்லேயே முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லேம்பாக் அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரியும் இதே மாதிரியான அந்த பாய்லர் பிளேட் கோட் ஜென்ரேட் பண்ணுற வேலையை தான் பண்ணோம். பட் அதை ஜாவாவை இன்பில்ட்டாகவே JDKயில் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இதையும் உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் சாம்பிளாக JDK வெர்ஷனை மாற்றி நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த மாடல் கிளாஸை நீங்கள் ரெக்கார்டாகவே க்ரியேட் பண்ணி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.